தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சராஷி ஷாம் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், 16 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அதுல மாநில அரசுக்கு கண்டனங்களையும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல்களையும் வழங்கியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அது 16வது தீர்மானம் தான் முக்கியமானது என்று நான் பார்க்கிறேன். என்ன காரணம் என்றால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் முதல்வராக்க சூழலிப்போம். அதுதான் நேரடியாக மாநில அரசியலோடு, குறிப்பாக திமுக அதிமுக இருதுருவ அரசியலோடு தொடர்புடையது. ஆக இங்கு முதலமைச்சர் வேட்பாளர் அல்லது முதலமைச்சருக்கான அதிமுகவின் சாய்ஸ் அது இபிஎஸ் தான் என்பதை அந்த கட்சி தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. யார் கூட்டணி வந்தாலும் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இனி கூட்டணிக்கு வர முடியும். ஏனென்றால் பொதுக்குழு தீர்மானம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்படும். தேர்தல் ஆணையத்தின் இணைய பக்கத்திலே இது ஏற்றப்படும், அச்சிலே ஏற்றப்படும். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணி எது? இந்த கேள்விக்கான விடை என்பது இப்போது இருக்கிற எந்த கூட்டணியிலிருந்து யாருமே வருவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். காரணம், பாரதிய ஜனதா வருவதற்கு தயாராக இருக்காது. ஏற்கனவே திமுக எதிரி. பிற கட்சிகள் என்று பார்த்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இப்படியான நிபந்தனைக்கு முன் வராது. விஜய் அவர்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆக அதிமுக புதிய கூட்டணி உருவாக்குவதற்கான வாய்ப்பு என்பது அறவே இல்லை என்பதைத்தான் இந்த தீர்மானம் உணர்த்துகிறது. மத்திய மாநில அரசுகளுக்கான கண்டனம் இது வழக்கமான கண்டனம் தான். மத்திய அரசுக்கு வலியுறுத்துதல், மத்திய அரசை வலியுறுத்தத்தான் முடியும், இல்லையேல் வலி சேரும். இது நிதர்சன உண்மை, அனைவருக்கும் தெரியும். எனவே அந்த இடத்துல அதிமுக வெற்றிகரமாக ஜகா வாங்கிவிட்டது. மாநில அரசை வழக்கம் போல கண்டித்துக் கொள்ளலாம். காரணம், திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை பெறுவதற்கான ஒரு முயற்சி. ஆக முக்கியமான ஒரே ஒரு விஷயம், அதிமுகவின் எதிர்கால போக்கை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் ஒற்றுமை, இணைப்பு. இதற்கெல்லாம் இனி சாத்தியம் இல்லை. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கட்சி முன்னிறுத்தி விட்டது. இனிமேல் அதற்கான சாத்தியம் இல்லை. கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இனிமேல் முன்னின்று செய்ய போகிறார்கள், அல்லது அவர் சார்ந்த ஒரு சில அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு குழு. இந்த தீர்மானம் தான் இந்த பொதுக்குழுவின் முக்கியமான அம்சமாக நான் பார்க்கிறேன். இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சராஷி ஷாம்.